எய்மிங். இதுதான் மைன்கிராஃப்ட் மொபைல் பிவிபியோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெக்கானிக். அண்ட் இது தெரியல அப்படின்னா மோஸ்ட் மொபைல் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் கிட்ட தோற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எய்மிங் இஸ் அ மஸ்ட் இம்ப்ரூவ் ஸ்கில். பட் ஆனால் உங்கள் எய்மை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? நான் சொல்கிறேன், ஒரு டெக்ஸ்சர் பேக் உங்கள் எய்மை இம்ப்ரூவ் பண்ணும். லெட் மீ எக்ஸ்பிளைன். சாதாரணமாக நீங்கள் உங்கள் கிராஸரை வச்சு ப்ளே ஏரியாவில் என்டிட்டி ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவரை அட்டாக் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த டெக்ஸ்சர் பேக்கில் கதையே வேறு. இதுதான் டைனாமிக் ரெட் கிராஸர். இது மூலயமா உங்கள் ஆப்போனன்ட் கிட்ட உங்கள் கிராஸரை வச்சு இல்லை உங்கள் என்டிட்டி கிட்ட எய்ம் பண்ணும்போது ரெட் கலரில் மாறும். இது உங்கள் ஆப்போனன்ட் ரீச்சில் இருந்தால் மட்டும் தான் ரெட் கலரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ரீச் இந்த 3 blocks, இந்த 3 block டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் ரீச்சில் இருக்கார், இப்போ நீங்கள் அவங்களை அடிக்கலாம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணோம். இதுவே 4 block ரீச் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அது ரெட் கலரில் மாறாது. ஸோ இப்போ இந்த 3 block ரீச்குள்ளே இருந்தீங்கன்னா என்னால் அடிக்க முடியும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுனால இப்போ இந்த 3 block ரீச்குள்ளே இருக்குது, அதனால் அடிக்கிறேன். இதுவே இந்த 4 block ரீச் போனால் அடிக்க முடியாது. இங்கே அடிக்க முடியல, இதே பக்கத்தில் போனால் அடிக்க முடியுது. ஸோ இந்த மெத்தட் மூலயமா தான் இந்த பேக் உங்கள் எய்மிங்கை பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ண போகுது. இந்த பேக் எய்ம் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்காக நம்ம இப்போ கியூப்கிராஃப்டில் சில டியூவல்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம கியூப்கிராஃப்டில் வந்தாச்சு, தரமான சம்பவம் செய்கிறோம், டியூவல்ஸ் பண்ணுறோம், ஆப்போனண்ட்டை பறக்க விடுறோம். ஸோ 1-1 நார்மல் ரேண்டம், அவ்வளோதான். ரேண்டம் யாராவது ஒருத்தர் கூட கஷ்டமாக போய் மேட்ச் ஆடுவோம், பழக்கிறோம் அவங்கள. ஸோ நம்ம வந்து இன்வென்ட்ரியை வந்து பண்ண நம்ம ஹார்ட்வேரை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்னடா பண்ணுறீங்க, திரும்ப ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருக்கிட்ட மாற்றுறது. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். என்ன கைஸ், இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிளோட எல்லாம் வருது. சரி, ஓகே, நம்ம இங்கே கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுப்போம். ஓகே, அவன் அமைதியாக நிற்கிறான். இந்த பேக் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணுவோம். ஓகே போ ஷாட் வாங்கிட்டான். பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். ஓகே, இன்னொரு 2 ஷாட்டு. ஸோ இப்போ ரெட் கலரில் மாறிச்சு. ஒன்று எனக்கு ஹிட் பண்ணணும்னு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ ரெட் கலரில் மாறும், நான் ஹிட் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக ஈஸியான எய்ம் பண்ணி அடிக்க முடியுது. ஓகே, காட் இந்த காம்போ, ஒரு ஸ்மால் காம்போ அண்ட் ஒரு ஆட் தான். பூம், இஸ் ஓவர். ஸோ செகண்ட் மேட்ச் வந்தாச்சு. திரும்பவும் பிளேயர்ஸை கொள்ளுவோம், தட்டுவோம், தூக்குவோம். இந்த பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய நல்ல பேக் வீடியோஸ் அண்ட் பிபி வீடியோஸோடு நான் வரேன். ஒன்றுனா சொல்லுங்கள். ஓகே, லைக் போ போட்டு இழுத்துருக்கலாம். ஓகே, போவா, அது பேர் என்ன, ஃபிஷிங் ராடு. ஓகே ரெட் கலரில் மாறுது. ஸோ இது மூலமாக இண்டிகேட் பண்ணுறது. ஓகே நைஸ், வேறு லெவல் காம்போ கைஸ். வேறு லெவல் காம்போலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு மிட் காம்போ. ஸோ அதை நம்மளால் ஈஸியாக அந்த யூஎஸ் ஜெயிக்க முடியுது. சரி, இப்போ நம்ம பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். தம்பி மேலே என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி தான் கைஸ், இந்த சின்ன பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துல மேலே போய் உட்காந்துப்பானுங்க, உட்காந்துட்டு கீழேயே வரமாட்டானுங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். இவனுங்களை மேலேருந்து கீழே இறக்கி அடித்து கொள்றதுக்குள்ள அடி தம்பி கீழே வாப்பா, அடம் பிடிக்காதப்பா, இதை வாங்கிக்கோ கைஸ். ஓடுறான். கியூப்கிராஃப்டில் இதான் கைஸ் பிரச்சனை. நிறைய சின்ன பசங்க ஆடுவானுங்க, அவனுக்குலாம் இதுமாதிரி தப்பிச்சு ஓடுவாங்க. சில நல்ல பிளேஸும் இருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி நிறைய குட்டி குழந்தைங்களாம் விளையாடுறதுனால பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கைஸ் சின்ன புள்ளத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. இதனால் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடிக்கடி இதே மாதிரி தான் பிவிபியில் பண்ணுவானுங்க. இப்படி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா பிவிபி பண்ணுறதுக்கு என்ன பிரயோஜனம்? அதில் வர கியூப்கிராஃப்ட் டியூவல்ஸ்ன்றதே பிவிபி பண்ணுறதுக்கு அமௌண்ட். அதில் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களெல்லாம். கீழே இறங்கிட்டியாடா நீ, இந்த வாங்கிக்கோ. செத்துட்டான். ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் வந்தாச்சு. கோல்டன் ஆப்பிள். ஓகே இஸ் 2 தடவை போ வச்சு அடிச்சிட்டான் பையன். என்னங்க, நம்ம பிளாக் பண்ணி தம்பி, அடிப்பா தம்பி, நான் குதிக்கிறேன், அடி, இந்த அடி. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. ஸோ நம்ம இங்கே இந்த சைடு வருவான்னு நினைக்கிறேன். 2 இது பண்ணிவிடும். ஓகே, அவன் நம்மள அடிக்கிறதுக்காக க்ரீப்பர் ஸ்பான் பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்மளும் அவன் வந்து இந்த சைடு வருவான்னு நினச்சி தான் க்ரீப்பர் ஸ்பான் பண்ணோம். பார்த்தா ஓகே, அடி தம்பி, நானே அமைதியாக இருக்கேன், தேவையில்லாம முடிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு போஷர்ட் வாங்கிக்கோ. இது இப்போ நான் காம்போ பண்ணுறேன். ஓகே தம்பி, எங்கேப்பா எய்ம் பண்ணுறீங்க? இதுக்கு தான் அந்த பேக் யூஸ் பண்ணுறது, கரெக்டாக எய்ம் பண்ண கற்றுக்கோ. அவன் ஆனால் ஒன்று தான் பண்ணுறான். ஓகே, செத்துட்டான். அவ்வளோதான். அவன் க்ரீப்பர் மட்டும் தான் ஸ்பான் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் செத்துட்டான். ஓகே தம்பி, வாப்பா அடிப்பா. கைஸ், பிங்க் இஷ்யூ கைஸ், பிங்க் இஷ்யூ இதில் எனக்கு பிங்க் இஷ்யூ கைஸ். சரி, ஓகே, அடுத்த மேட்ச் வந்தாச்சு, ஆடுவோம்.
ஸோ ஓகே கைஸ், நம்ம வழக்கம் போல் பண்ணுற வேலை ஹார்ட்வேரை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் அடிக்க கிளம்பிடுவோம். இல்லை எனக்கு இந்த டெக்ஸ்ட் பேக்கர் டவுன்லோட் என்னோட டிஸ்கார்ட் சர்வரில் இருக்குது. டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.